Hello students, welcome to our channel. 12th standard maths chapter 1 applications of matrices and determinants exercise 1.1 the fourth sum in the video la solve pannalam. If a equal to 5 3 minus 1 minus 2, show that a square minus 3a minus 7 into i2 equal to O2. சரிங்களா, O2 அப்படின்னா null matrix ன்னு அர்த்தம். O2 na meaning என்ன? Null matrix. Hence find A inverse. என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? A inverse கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். சரியா, ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம O2ன்னு கொண்டு வரணும். O2னா 0, அதாவது null matrix 0ன்னு சொல்லுவோம். இப்படி எழுதுவோம் இல்லையா, இது 2 into 2 மேட்ரிக்ஸ்ன்றதுனால என்ன ஆர்டர்ல வரணும்னா 0 0 0 0 இந்த மாதிரி வரணும். ஓகேவா, நமக்கு ஆன்சர் வந்து என்ன வரணும், நம்ம இதை சால்வ் பண்ணும் பொழுது we will get the answer as this. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் இதை ப்ரூஃப் பண்ணிட்டு இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி we have to find A inverse. நம்ம நார்மலா A இருக்கு, ஸோ A inverse ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னு பண்ணக்கூடாது. ஓகேவா, இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும், A inverse கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இதை நம்ம என்ன பண்ணிடலாம், ப்ரூவ் பண்ணிடலாமா? To show a square minus 3a minus 7i2 equal to O2. நான் LHS எடுத்துக்கிறேன். a square minus 3a minus 7i2. இதுல எனக்கு a ஸ்கொயர் வேணும் இல்லையா, மற்றதெல்லாம் கூட நம்ம டைரக்டா போட்டுடலாம். இங்க என்ன வேணும், a ஸ்கொயர் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சிடலாமா? a ஸ்கொயர், a மேட்ரிக்ஸ் என்ன, 5 3 minus 1 minus 2 into மல்டிப்ளை தானே பண்ணணும். a ஸ்கொயர்னா என்ன மீனிங், a into a ன்னு அர்த்தம். a ஸ்கொயர்னா என்ன மீனிங், a into a. a ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க, ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நம்ம a வந்து 5 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் அப்படி எழுதக்கூடாது. சரியா, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ல a ஸ்கொயர், அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் நம்மள ஸ்கொயர் பண்ண சொன்னாங்கன்னா a into a இப்படிதான் தனித்தனியா எழுதி மல்டிப்ளை பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஃபைவ் ஃபைவ்ஸ் 25, 3 into minus 1 minus 3. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். Five threes 15. 3 into minus 2 minus 6. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சிருச்சா, நெக்ஸ்ட் செகண்ட் ரோ வச்சு இதில் ஃபர்ஸ்ட் காலம் பண்ணணும், இங்கே எழுதணும். அடுத்தது செகண்ட் காலம் பண்ணி இங்கே எழுதணும். ஓகே, minus 1 into 5 minus 5 minus 2 into minus 1 plus 2 minus 1 into 3 minus 3 minus 2 into minus 2 plus 4. 25 3 போயிடுச்சுன்னா 22. 15 6 போயிடுச்சுன்னா 9. minus 5 2 போயிடுச்சுன்னா minus 3. 4 3 போயிடுச்சுன்னா 1. ஸோ a ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், எடுத்துட்டு போயிட்டு இதுல எழுதி நம்ம ப்ரூஃப் பண்ணிடலாமா? a ஸ்கொயர் minus 3a minus 7i2 equal to, முதல்ல a ஸ்கொயர் எழுதிடலாமா? 22 9 minus 3 1 minus 3 into a என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல, a மேட்ரிக்ஸ் 5 3 minus 1 minus 2 minus 7 into
I2 கேட்டிருக்காங்களா? I2னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம எப்படி O2 பார்த்தோம்? O2னா நல் மேட்ரிக்ஸா? இது கொஸ்டின்ல 2 row 2 column இந்த ஆர்டர்ல கேட்டிருக்கிறதுனால நம்ம 0 0 0 0 0 போட்டோம். ஓகேவா? இதுவே I2 அப்படின்னும் போது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், டயகனல்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து 1 1 1 0 0 1 அப்படி எழுதணும். 1 0 0 1. ஓகேயா? இப்போ இதை சால்வ் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம், இதெல்லாம் உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம், அப்போ ஈஸியா இருக்கும். இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க பிளஸ் போட்டுட்டு இதை உள்ள கொண்டு போயிடுங்க. அப்ப என்ன ஆகும்? -15 ஆயிடும். நம்ம இங்க பிளஸ் போட்டுட்டு -3 உள்ள மல்டிப்ளை பண்றோம். ஒன்னொன்னையும் -9 +3 ஆயிடும், +6 ஆயிடும். அடுத்தது இப்போ அதே மாதிரி இங்க பிளஸ் போட்டு என்ன பண்ணணும், -7 உள்ள கொண்டு போயிடணும். ஸோ இது 0 வந்துடும், இந்த -7, இது 0, இங்க -7. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தா இதுல ஃபர்ஸ்ட், இதுல ஃபர்ஸ்ட், மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ண போறோம். ஓகேங்களா? கரெஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸா இருக்கா? இப்போ இங்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இந்த மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இந்த மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை முடிச்சிடலாமா? என்ன எழுதணும்? 22 -50 -7. ஓகேயா? அடுத்தது இப்போ செகண்ட் எடுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் முடிச்சாச்சு மூணு மேட்ரிக்ஸ்லயுமே. இப்போ ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட் எடுக்கணும். 9 -9 0, 9 -9 0. ஓகேயா? இப்போ தேர்ட் எடுக்கலாமா? அதாவது செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் -3 +3 0, -3 +3 0. அடுத்தது 1 +6 -7, 1 +6 -7. இப்போ என்ன பண்ணலாம், 22 அப்படி எழுதிக்கோங்க. ரெண்டுமே மைனஸ்ல இருக்கா? -50 -7. ஸோ இப்போ ரெண்டையுமே ஆட் பண்ணா -7. ரெண்டையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஆட் பண்ணலாமா? இங்க 12 வருமா? பேலன்ஸ் 1 2. ஸோ -22. அடுத்தது இங்க -9 +9 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0. இங்க +3 -3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0. இங்க பாருங்க 1 + 6 7, 7 -7. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணா -22 +22 0. இது 0, இது 0வா? ஸோ -7 +7 0ன்னு ஆயிடும். இது எதுக்கு ஈக்குவலா இருக்கு? O2 நல் மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி எல்லாமே 0ன்னு இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லணும் நம்ம? O2 நல் மேட்ரிக்ஸ். ஸ்டார்டிங்லேயே கொஸ்டின்ல நான் எழுதி காமிச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, ஸோ அதுதானே நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ஆன்சர் வந்துருச்சா? எப்படி எழுதணும்? ஹென்ஸ் ஷோட். ஓகேவா? அடுத்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல? A இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்னா A இன்வர்ஸ் வந்து நீங்க நார்மலா A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/determinant of A into adjoint of A அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடக்கூடாது. கொஸ்டின்ல ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும், நம்ம A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம A இன்வர்ஸால ரெண்டு சைடுமே மல்டிப்ளை பண்ண போறோம்.
ஓகேவா? ஏ இன்வர்ஸால ரெண்டு சைடுமே மல்டிப்ளை பண்ண போறோம். ஏன்னா இதுல ஏ இன்வர்ஸ் இல்ல. ஓகேவா? ஏ ஸ்கொயர் தான் இருக்கு, அப்புறம் ஏ இருக்கு, ஏ இன்வர்ஸ் இல்லை இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ணலாம், நம்ம ஏ இன்வர்ஸால மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை each term, ஒரு டேர்மையும் பண்ணணும், by A inverse on both sides. நம்ம எது பண்ணாலும் என்ன பண்ணணும், ரெண்டு சைடுமே பண்ணணும் இல்லையா? LHSலயும் பண்ணணும், RHSலயும் பண்ணணும். இப்போ நான் A இன்வர்ஸால மல்டிப்ளை பண்ண போறேன்னு சொல்லிட்டேன். நான் இதை வந்து ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்றேன். என்னன்னா ஏ இன்வர்ஸ் தான். இப்போ நம்ம ஏதாவது மல்டிப்ளை பண்றோம் ஏதாவது ஒரு நம்பர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடிதான் எழுதுவோம். இப்போ நான் இது ரெண்டு சைடுமே 3ஆல மல்டிப்ளை பண்ணேன்னு வச்சுக்கோங்க. எப்படி எழுதுவோம், 3 into a ஸ்கொயர் அப்படிதானே நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஆனா நான் இங்க என்ன பண்ண போறேன்னா போஸ்ட் மல்டிப்ளை பண்ண போறேன். ஓகேவா? போஸ்ட் மல்டிப்ளைனா என்ன அர்த்தம்னா, நான் எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ண போறேனோ அதை இந்த டேர்ம் எழுதிட்டு அதுக்கப்புறமா தான் எழுதணும். பின்னாடி எழுதணும், பேக் சைடு எழுதணும். முன்னாடி எழுதக்கூடாது, பின்னாடி எழுதணும். சரிங்களா? நீங்க முன்னாடியே எழுதலாம், பட் நான் இந்த சம்ல பேக் சைடு எழுதுவேன். சரிங்களா? நீங்க ஃப்ரண்ட்ல எழுதி போட்டாலும் உங்களால சால்வ் பண்ண முடியும். ஓகே? ஸோ என்ன பண்ணணும், போஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். ஏ ஸ்கொயர் இன்டூ ஏ இன்வர்ஸ், ஒரு டேர்ம் முடிஞ்சிருச்சா? மைனஸ் 3 into a into a இன்வர்ஸா, இந்த டேர்ம் வந்துருச்சு. மைனஸ் 7i2 into a inverse equal to O2 into a inverse. இது பாத்தீங்கன்னா லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ் இருக்கு இல்லையா? அதாவது எப்படி இருக்கு, பேஸ் வந்து சேமா இருக்கா? பேஸ் சேமா இருந்தா அதை ஒரு வாட்டி எழுதிட்டு பவர்ஸ் என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணணும். என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். சரிங்களா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஏ அப்படியே எழுதிட்டேன், பேஸ் சேமா இருக்கிறதுனால. பவர் என்ன பண்ண போறேன், ஆட் பண்ண போறேன். 2 plus 1, ஆனா இங்க மைனஸ் இருக்கு. ஸோ 2 minus 1, அப்ப என்ன வரும், நமக்கு வெறும் ஏ மட்டும் தான் கிடைக்கும் இல்லையா? ஸோ ஏ மைனஸ் 3 அப்படியே போட்டுக்கோங்க. ஏ இன்டூ ஏ இன்வர்ஸ், ஏ இன்டூ ஏ இன்வர்ஸ் அப்படின்னா ஐன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதோட இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை அந்த மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னா என்ன, அந்த டயகனல்ல மட்டும் இப்போ 2 into 2 மேட்ரிக்ஸ் இருக்குன்னா 1 0 0 1 இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ நீங்க இதுக்கு ப்ரீவியஸா நம்ம போட்ட சம்ஸ் எல்லாம் கூட பண்ணி பாருங்க. நிறைய சம்ல வந்து ஏ இன்வர்ஸ் கேட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ஆன்சரை கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்கல்ல ஏ மேட்ரிக்ஸ், அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சரா இந்த மாதிரி தான் கிடைக்கும். 2 into 2 மேட்ரிக்ஸா இருந்தா 1 0 0 1 கிடைக்கும். ஓகே? இப்போ அதுலயும் வந்து 3 into 2 மேட்ரிக்ஸ் 3 into 3 மேட்ரிக்ஸ்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு, பட் டயகனல் எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும், நமக்கு 1 வரணும். சரிங்களா? ஸோ இது மாதிரி கிடைக்கும். ஸோ ஏ இன்டூ ஏ இன்வர்ஸ்னா ஃபார்முலா என்ன, ஐ. இதை நீங்க ஒரு ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனஸ் 7 into, நீங்க பாத்தீங்கன்னா இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ இது இந்த கொஸ்டின்ல 2 row 2 column-ஆ, ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னா இதுதான். ஓகேவா? இன்டூ ஏ இன்வர்ஸ், ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மேட்ரிக்ஸோட ஏ இன்வர்ஸ் இருக்கு. அப்ப நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும், இதே மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஏன்னா 1 இருக்கு. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுங்க, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட எந்த மேட்ரிக்ஸை நமக்கு மல்டிப்ளை பண்ணாலும் என்ன ஆன்சர் கிடைக்கும், நமக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். 1 into 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏ இன்வர்ஸ் தான் 3. அப்போ 1 கூட என்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும், அதே நம்பர் தான் கிடைக்கும். அந்த கான்செப்ட் தான் இங்க. ஐ கூட என்ன மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு அந்த மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஈக்குவல் டு, இப்போ பாத்தீங்கன்னா இந்த நல் மேட்ரிக்ஸ். ஸோ 0 மீனிங்கா 0 into anything 0வா, ஸோ 0 போட்டுக்கோங்க. ஓகே? இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம
ஏ இன்வர்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும் இல்லையா? கொஸ்டின்ல ஏ இன்வர்ஸ் தானே கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டேர்மை மட்டும் என்ன பண்ணலாம், நம்ம இந்த சைடு எடுத்துட்டு போயிடணும். ஓகேங்களா? என்ன பண்ணலாம், ஏ இன்வர்ஸ் அந்த சைடு எடுத்துட்டு போயிடலாமா? ஏ மைனஸ் 3i இஸ் ஈக்குவல் டு, இங்க மைனஸ்ல இருக்கு, இங்க வரும்போது என்ன ஆகும், பிளஸ்ல மாறிடும். ஓகேவா? இப்போ எனக்கு ஏ இன்வர்ஸ் தான் வேணும். ஸோ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்க மல்டிபிளிகேஷன் இருக்கிற 7 இந்த சைடு வந்தா என்ன ஆகும், டிவிஷன் ஆகும். ஸோ 1/7 இன்டூ ஏ மைனஸ் 3i அப்படியே எழுதிக்கோங்க. சரியா? இப்போ என்ன பண்ணலாம், 1/7 இன்டூ ஏ மேட்ரிக்ஸ் தெரியுமா? ஏ மேட்ரிக்ஸ் தெரியும்ல, என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல, 5 3 -1 -2 அதை எழுதிட்டேன். ஓகேவா? மைனஸ் 3 இன்டூ ஐனா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இது 2 row 2 column சம் அப்படின்றதுனால 1 0 0 1ன்னு போடணும். bracket க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? A inverse is equal to 1/7. இப்போ என்ன பண்ணலாம்னா 5 3 -1 -2 இங்க பிளஸ் போட்டுட்டு இந்த -3 உள்ள மல்டிப்ளை பண்ண போறேன். இதுக்கு முன்னாடி பண்ணோம்ல, அதே மாதிரி என்ன பண்ண போறேன், இங்க வெளியில பிளஸ் போட்டுட்டு -3 உள்ள கொண்டு போய் ஒரு டேர்ம் கூடயும் நான் மல்டிப்ளை பண்ண போறேன். -3 into 1 -3 -3 into 0 0 -3 into 0 0 -3 into 1 -3. இப்போ நெக்ஸ்ட் இந்த 1/7 அப்படி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம், கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இதுல ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ரெண்டு என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். இங்க 5 இருக்கு, இங்க -3 இருக்கு. அடுத்தது இப்போ ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட், ஸோ 3 + 0. அடுத்தது இப்போ இது எடுக்கணும், செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இதுல செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அப்ப என்ன வரும், -1 + 0. இதுல செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட், ஸோ -2 -3. A inverse is equal to 1/7 அப்படி வச்சுக்கோங்க. 5ல 3 போயிடுச்சுன்னா 2. 3 + 0 3. -1 + 0 என்ன பண்ணணும், -1 அப்படிதான். -2 -3 ஆட் பண்ணா -5. ஸோ இதான் A inverse.